गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुणैव सदास्मि नमो गुरवे। न गुरोः परमम् शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गल जनकः शङ्करो देवः तम् वन्दे कुञ्जराननम्। पीताम्बरङ्कर विराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासखायमतिसुन्दरमन्दहासम् वातालयेशमनिशम् हृदि भावयामि। 15வது தசகத்திற்குரிய அர்த்தம் கபிலோபதேசம் அதை பார்க்க போறோம். இப்போ 14வது தசகத்துல கபிலாவதாரம் நம்ம பார்த்தோம். கபிலாவதாரத்தில் தேவஹூதியின் மகனாக, தேவஹூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் மகனாக கபில வாசுதேவனாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுத்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 9 பெண் குழந்தைகளுக்கு பிறகு பகவானின் அவதாரம். அதற்கு பிறகு அந்த 9 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்த பிறகு கர்தம பிரஜாபதி தன் மனைவிக்கு வாக்கு கொடுத்தபடி இந்த 5 வயது குழந்தை அப்பொழுது பகவான் உபநயனமும் செய்துவிட்டு இவர் சந்நியாசாசிரமத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அப்படி போகும் பொழுது, காட்டுக்கு போகும் பொழுது, அதுவரை குழந்தையாக பாவித்த கபில வாசுதேவரை காட்டுக்கு போகும்போது கூட்டின்னு போறார். ஒரு மரத்தடி கிட்ட வந்தவுடனே பகவானை நிறுத்தி பிரதட்சணம் வந்து நமஸ்கரித்து விட்டு, மேல் தோற்றத்திற்கு குழந்தையாக தெரிந்தாலும் உள்ளே இருப்பது பகவான்கிறத புரிஞ்சுண்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் இந்த மாதிரி சந்நியாசத்தை எடுத்துட்டு நான் என்னுடைய முக்தியை தேடி தியான மார்க்கத்திற்கு போறேன். தேவஹூதி இது மாதிரி உங்களுடைய தாய், இதுவரைக்கும் தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர் பற்ற அருந்த நிலையில் இப்பொழுது அவர் போகணும். அதனால தங்களுடைய தாயான தேவஹூதி எனக்கு 10,000 வருடங்கள் பணிவிடை செய்தவள், கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதன் பலனாக தங்களை மகனாக பெற்றாள். நீங்க அவளுக்கு மகனாக வந்து பிறந்தீர்கள். அவளுடைய வாழ்க்கைக்கு முக்தி கிடைக்கும். அவளுக்கு முக்தி கிடைப்பதற்கு தாங்கள் ஏதுவாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கோ இந்த மாதிரி இருங்கோ, அந்த அனுகிரகத்தை பண்ணுங்கோ, இத மாதிரிலாம் எதுவுமே பேசல. ஒரு பற்றருந்த நிலையில் அவர் எப்படி போகணும், சந்நியாசாசிரமத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இதுல அவரை சுற்றி பிரதட்சணம் வந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு இத மாத்திரம் தெரிவித்து விட்டு அங்கிருந்து திரும்பி பார்க்காமல் சென்று விடுகிறார் கர்தம பிரஜாபதி. அதோட நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கபிலர் அம்மாவான தேவஹூதிக்கு இப்போ உபதேசம் பண்ணணும். அதுதான் இந்த 15வது அத்தியாயம்னு நாம பாக்குறோம். இப்ப இந்த 15வது அத்தியாயத்துல என்ன சொல்ல வரார் அப்படிங்கறத நம்ம உபதேசம் அப்படிங்கறதுல அம்மாவுக்கு பையன் உபதேசமா, என்ன உபதேசம் பண்ண போறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பகவானுக்கு தாயாரான தேவகூதி பரமாத்ம ஸ்வரூபம்னு இந்த தேவகூதி புரிஞ்சுக்கிறா. பகவான எப்ப புரிஞ்சுக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறிது நாட்கள் அத ஏதோ உபதேசம் பண்ணுவார். அவர் அவர் தான் நமக்கு மகனாக பிறக்க போறார், அவர் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியாச்சு. சந்நியாசத்தை வாங்கிட்டு கர்தம பிரஜாபதி காட்டுக்கு போயாச்சு, வானப்பிரஸ்தம். அதற்கு பிறகு உபதேசம் பண்ணுவார். இவர் நினைத்து இருந்த காலத்தில் அப்படி நாட்கள் கடக்கிறது.
கடந்த பொழுது அப்ப நான் மோட்சத்துக்கு போனோம், இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல, உன் மூலியமா இது கிடைக்கும்னு நினைச்சேன், எதுவும் கிடைக்கலையே, இப்ப நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னும் பொழுது, அம்மா நீ எதுவுமே என்கிட்ட கேட்கலையே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, எதுவுமே கேட்டு பெறுதல் வேண்டும். நம்ம தேடிட்டு போய் ஒன்ன கொடுத்தோம்னா அதுக்கு எப்பயுமே சாதாரணமா மதிப்பு இருக்காதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும் தான், கேட்டு பெறுதல் வேண்டும். அப்ப தாயான தேவகூதி கேட்கிறா. கேட்ட உடனே அப்போ பரமாத்ம ஸ்வரூபம்னு அப்புறம் அப்பதான் நன்னாவே அவளுக்கு மனசுல செட் ஆகுது. அது வரைக்கும் ஒரு குழந்தையாகவே பாவித்தவள் அப்ப கேட்கிறா. கேட்டு கைய கூப்பிட்டு, இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த சுக துக்கங்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு உயர்ந்த வழி எனக்கு வேணும், யார் வழி காட்டுவாளோ அப்படிப்பட்டவாளுடைய ஒரு ஞானத்தை எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறா. அப்ப இவர் என்ன பண்றார், தாயார் சுவாமியாக, இப்ப தகப்பன் சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா இருக்காரே, யாரவர், அவர்தான் சுப்பிரமணிய சுவாமி சுவாமிநாதனாக, யாருக்கு, சிவனுக்கே தந்தைக்கு உபதேசம் பண்ணவர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவர் தாயார் சுவாமியாக, தாயார் சுவாமின்னு கபில வாசுதேவனுக்கு பேர், தாயார் சுவாமியாக அம்மாவிற்கு உபதேசம் செய்த ஒரு அற்புதமான தசகம் தான் இந்த 15வது தசகம். அப்போ அம்மா கேக்குறா, அப்பா கபில வாசுதேவா, நீ இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச, உலகத்தை நீதானே படைச்ச, இப்ப ஜீவாத்மாவையும் நீதான் படைச்ச, எல்லா ஜீவாத்மாக்களும் மிருகங்கள், காடு மேடு மலை பூக்கள் ரதங்கள் மனுஷ ஜன்மா எல்லாத்தையும் நீதானே கொடுத்த, அப்படிப்பட்ட உங்ககிட்ட எனக்கு ஒரு சந்தேகம், அதை எனக்கு கொஞ்சம் அதை தெளியவை அப்படின்னு கேக்குறா. ஆமாமா, நான் தான் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணேன், இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கபில வாசுதேவர் கேக்குறார். இல்லப்பா, சம்சாரம்ன்ற சாகரத்துல மக்கள்லாம் இருக்கும்போது சில பேர் ரொம்ப சுகமா இருக்கா, சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறா, சுகத்தையும் துக்கத்தையும் ஏன் படைச்சேன், ரொம்ப ஐஸ்வர்யத்தோட பல பேர் இருக்கா, ரொம்ப தரித்திரத்தோட பல பேர் இருக்கா, ஏன்பா இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண நீ ஏன் ஒரே மாதிரி படைக்க கூடாது, அம்மா எல்லாத்தையும் நான் தான் சிருஷ்டி பண்ணேன், இந்த சுகம் துக்கம்னு சொன்னே இத நான் செய்யலை, இத நான் சிருஷ்டி பண்ணல, அது அவாவா வயசுக்கு தகுந்தபடி, அவாவாளினுடைய சிச்சுவேஷனுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தபடி, அவாவா கால தேசத்திற்கு தகுந்தபடி, அவாவா மனசிற்கு ஏற்றபடி சுகமோ துக்கமோ ஏற்படுறது, அத நான் படைக்கலம்மா. சரி, அது என்ன காலம் அப்படின்னு என்ன கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, நாமளே இது சின்னதா அவரு சொல்ற காலம்ங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியலனாலும் நாம இதுக்கு சின்னதா ஈஸியா நம்மளுடைய வாழ்க்கை இது முறையில இருக்கக்கூடியத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 7 வயசுக்காரர் இருக்கார், ஒரு 70 வயசுக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோம். அந்த குழந்தைக்கு 7 வயசு காலத்துல அந்த குழந்தை இருந்துட்டு இருக்கான், இவர் 70 வயசு காலத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்கார். இப்போ ஒரு மைசூர் பாக்கு இருக்கு, 7 வயசு குழந்தை ஆசையா சாப்பிடுறது எல்லாம் பண்றது, அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறது இல்லை. அதே 70 வயசுக்காரர் அதே மைசூர் பாக்க இந்த குழந்தை சாப்பிடுறதே இவரும் சேர்ந்து சாப்பிட்டாருன்னா அவருக்கு அது சுகத்தை கொடுக்கறதோ, 7 வயது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சுகத்தை அதே மைசூர் பாக்கு 70 வயதான தாத்தாக்கு கொடுக்கறதான்னா இல்ல. ஏன்னா அவருக்கு அப்பதான் பலவித நோய்கள், சுகரும்பா, பிபிம்பா, அதும்பா இதும்பா என்னென்னமோ வரும், சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்கலம்பா, இத மாதிரி சில துக்கங்கள் அவருக்கு ஏற்படும். இது காலத்தினால் வரக்கூடிய சுகம் துக்கம். 7 வயசு குழந்தை, சின்ன குழந்தை, அது என்ஜாய் பண்றது, அதுக்கு வருது. அந்த என்ஜாய்மெண்ட்டை 70 வயசுல நான் தாண்டி குடிப்பேன் ஓடுவேன் ஒருத்தர் ஓடினா கீழே விழுந்து உடைச்சுண்டா அவர் தானே துக்கப்பட போறார். இத நானாமா சிருஷ்டி பண்ணேன், இதுக்கெல்லாம் நானா காரணம் அப்படின்னு கேக்குறார். அதே மாதிரி இன்னும் நீயும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சரி சுக துக்கத்தை நான் படைச்சேன் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களேம்மா, வெயில் காலம் வருது, வெயில் வருது, குளிர்காலம், காலம் சிச்சுவேஷன் காலம் மாறிண்டேதான், சீதோஷ்ணங்கள் மாறிண்டேதான் இருக்கும். வெயில் வரும்போது வெயில்லாம் தாங்கலன்னும் போது என்ன பண்றோம், ஏசி போட்டுக்கிறோம். வெயில் காலத்துல அந்த ஏசி நமக்கு சுகமாக இருக்கு. அதே ஏசிய குளிர்காலத்துல போட்டுட்டா அது நமக்கு துக்கத்தை தானே கொடுக்கறது. அதே மாதிரி இந்த ஏசிய நான் கொடுத்து நீ போட்டுக்கோன்னு நானா சொன்னேன், நீங்க தானே அதெல்லாம் போட்டுட்டேள். உங்களை எல்லாம் படைச்சேன், எல்லா வசதியும் உங்களுக்கு கொடுத்தேன், எல்லாத்தையும் பண்ணினேன். ஆனா இந்த சுகத்தையோ துக்கத்தையோ நான் படைக்கல, வேணும் வேண்டாம் என்பதை நான் படைக்கல, உங்களை எல்லாரையும் நான் தான் படைத்தேன். இதையெல்லாம் நான் படைக்கல,
கால தேசத்திற்கு ஏத்தா மாதிரி, அவாவா வயசுக்கு ஏத்தா மாதிரி, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தா மாதிரி, அவாவா மனசிற்கு ஏத்தா மாதிரி அதது உண்டாகிறது, எல்லாமே ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கபிலவாசுதேவர் சொல்றார். கபிலவாசுதேவர் சொல்ற சரிதானே? சரி கபிலா, சுகம் வர்றது, துக்கம் வர்றது, ஜனனம் வருது, மரணம் வருது, திருப்பி திருப்பி இந்த சுக துக்கத்துல ஆட்டுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறாள் தேவகூதி. அம்மா, இத கேட்கிறேளே, இதுக்கு வழியே நான் சொல்றேன். இது கேட்கிறேளோ சரி, நான் சொல்றேன் பதில். இதுக்கு சம்சார சாகரத்திலிருந்து விடுபடணும்னா முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? சம்சார பந்த பாசத்தில் இருந்து வெளியில் வர வேண்டும். பந்த பாசத்தில் இருந்து அதிலிருந்து வெளியில வந்தாதான் ஒரு மனுஷனால சுகதுக்கத்திலிருந்து விடுபட முடியும். இதுக்கு என்னன்னா பக்தி யோகம் தான் இதுக்கு சிறந்த வழி. இந்த லோகத்துல பந்தத்தை உண்டாக்குறதும் சரி, மோட்சத்தை உண்டாக்குறதும் சரி, எல்லாத்துக்கும் மெயின் காரணம் எது அப்படின்னு கேட்டா, மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா त्वमृत कृतो परुन्ते भक्ति योगस्तु शक्तिम् महदनुगमलभ्य भक्तिरेव द्रसाध्या कपिलतनुरिति त्वम् தேவஹூத்யைன்யகாதீஹி. இது எல்லாத்துக்கும், பந்தத்துக்குமோ மோட்சத்துக்குமோ எல்லாத்துக்குமே காரணம் மதி. மதிரிக குணசக்தான்னு ஆரம்பிக்கிறார் கபிலர். இங்க பட்டத்திரி அந்த வார்த்தையை போட்டுத்தான் சொல்றார். இது எல்லாத்துக்குமே காரணம் மனசுதாம்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் மனசு. மதிரிக குணசக்தா, அது குணங்கள் நிறைந்தது. முக்குணங்கள். குணங்கள்னா என்ன? அப்படியே நல்ல குணம் கெட்ட குணமா? கிடையாது. 3 குணங்கள். என்ன? சத்துவ, ரஜோ, தமஸ். இந்த 3 குணங்களும் நிறைந்தது, முக்குணங்களால் ஆனது. இதுல ஒருத்தன் வாழ்வியல் முறை சிற்றின்பங்கள்ல பற்று வைத்து விட்டால், அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்துட்டுனா, அதுதான் பந்தத்தை கொடுத்து விடும். அவனுக்கு பந்தம்ங்கிற பிறவி பிணியில கட்டுண்டு அவன் மாட்டின்டுடுவான். மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஷ்வ சக்தா, அவன் பந்தத்தில் மாட்டின்டுடுவான். பிறவி பிணிங்கிற அந்த சுழற்சியில அவன் மாட்டின்டுடுவான். சரி, அமிர்த கிருத்து வருந்தே பக்தி யோகஸ்து சக்தியும். சரி, உலகியல் விஷயத்துல பற்றில்லாமல் இருந்தால் பகவானின் தூய சத்துவ குணத்தோடு உள்ள இடத்தில், அப்ப உலகியல் விஷயத்துல பற்று வைக்க கூடாது, அட்டாச்மெண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, அப்ப எதுல பற்று வைக்கணும் அப்படின்னா, சரி பகவானினுடைய சத்துவ குணம், தூய சத்துவ குணம். ஏன் அப்படின்னு பார்த்தா, பகவானால் படைக்கப்பட்ட அத்தனையும் முக்குணங்களுக்கு ஆட்பட்டது. 3 குணங்களுமே அதுல இருக்கும். எல்லாத்திலையும் என்ன, ஒவ்வொன்னுத்திலையும் இதுல இந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும், இவாளுக்கு இதுல இந்த குணத்துல பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும், இதுல குறைவா இருக்கும், அப்படி வேரி ஆகுமே தவிர பகவானுக்கு அதெல்லாம் இருக்காருன்னா அவரு சுத்த சத்துவ குணம் உள்ளவர், தூய்மையான சத்துவ குணம் நிறைந்தவர். அந்த இடம் அப்ப தூய்மையான சத்துவ குணம் நிறைந்த பகவானின் மீது பற்று வைத்தால், இங்க இருக்கிற பற்றை விட்டு பகவானின் மீது பற்று வைத்தோமானால் அது என்னத்தை கொடுக்கும்? அமிர்தத்தை கொடுக்கும். அமிர்தம்ங்கிறது எது? மோக்ஷம். அமிர்தம்ங்கிறது எது? மோக்ஷம். அதுதான். இததான் திருமங்கை ஆழ்வாரே 3ல் 1 சத்துவ குணத்தில் பற்று வைத்தால் அப்படின்னு ஒரு பாசுரமே பாடியிருப்பார் அவர். 3ல் 1 அப்படின்னா 3 குணங்களில், ரஜோ தமஸ் சத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களில் ரஜசையும் தமசையும் விட்டு சத்துவ குணத்தின் மீது பற்று வைத்தோமே ஆனால் அது மோட்சத்திற்கு வழிவகுக்கும். என்ன வழி? எப்படி வழி அப்படின்னு கேட்கிறாரு அரியகோட்டி. இந்த உலகியல்ல இருந்து எது நம்மை விளக்குமோ பக்தி யோகஸ்து சக்தி. அப்ப எதுக்கு நம்மள இந்த உலகியல் விஷயங்கள்ல இருந்து எது நம்மள விளக்கும்? அப்படி பார்த்தா இந்த உலகியல் விஷயத்தெல்லாம் வேண்டாம், இதுல அட்டாச்மெண்ட் வைக்காத. சரி, அப்ப எப்படி விளக்குறது? எப்படி விளக்கும் அப்படின்னா அதுக்கு பக்தி யோகம் தான். நாம அல்பமான விஷயங்களிலெல்லாம் ஈடுபடாமல் இந்த பக்தி யோகம் மட்டுமே நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன 3 விஷயங்களை சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இந்த மனசு அல்பமான விஷயத்தில் ஈடுபட்டால் அது பந்தம். மனசு தூய விஷயத்தில் சுத்த சத்துவ குணமான பகவானிடத்தில் ஈடுபட்டால் மோட்சம். அப்படி மனம் சத்துவ குணத்தில் ஈடுபட பக்தி யோகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ பக்தி யோகத்தை வளர்த்துக்கணும்னா என்ன பண்றது? அந்த பக்தி யோகம்னா எப்படி? நிஷ்காம பக்தியாக இருக்க வேண்டும். அப்படின்னா நீ பண்ற பக்தி யோகம், நான் பக்தி பண்றேன்னு
தம்பட்டம் அடிக்கிறதாக அல்லாமல், நீ பண்ற பக்தி எதன் மீது அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் நீ பண்ற பக்தியினால் பலனையும் எதிர்பார்க்காமல் அப்படி பண்ணணும். அப்படின்னு எப்படி பண்ணணும் கபிலான்னு இது தாயார் கேட்க, பக்தியினுடைய இதை தாயார், சரி இது இவ்வளவு தூரம் தாயார் கேட்கிறா, உபதேசம் பண்றார் அப்படின்னு சொல்றமே, தாயார் கேட்கணுமா? அவ கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? நிஜமாவே தேவகூதிக்கு தெரியலையா? இல்ல பகவான் தான் தாயாருக்கு சொல்லணுமா? எதுக்கு இவ்வளவும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதெல்லாம் ஒண்ணும் தேவகூதிக்கு தெரியாம இல்ல, பகவானும் உபதேசம் பண்ணிதான் தேவகூதி தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. இது எல்லாமே நாம தான் இப்ப தெரிஞ்சுக்கணும். நமக்காகத்தான் பகவான் இப்படி கபிலவாசுதேவராக அவதாரம் எடுத்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு உபதேசம் இது, இந்த நிகழ்வு இது. இதையே நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை உபதேசம் பண்றார் யுத்த கஷேத்திரத்தில். அப்ப பகவான் பண்ற உபதேசம் ஏன் அப்படின்னு கேட்டால், அர்ஜுனன் கலங்கி நின்றான். அர்ஜுனன் எதிர்க்க இருக்கிறவாள்லாம் பார்த்தான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள்னு ஒரு பற்று வருது அவனுக்கு. அதுலேருந்து எப்படி டிட்டாச் ஆறுது, அட்டாச்மெண்ட்ல இருந்து எப்படி டிட்டாச் ஆறுதுன்னு ஆகும் பொழுது, கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் பக்தி யோகத்தையும் ஒண்ணா அவனுக்கு தெளிய வச்சுட்டே வரும்பொழுது பல சந்தேகங்களாக கேள்விகள் அடுக்கிக் கொண்டே போகிறான். அப்படி ஒரு அடுக்கிக் கொண்டு போவதைத்தான் பகவத்கீதையாக, பகவானின் வாயிலிருந்து வந்த கீதமாக பகவத்கீதை என்னும் பேர்ல அது நமக்கு கிடைச்சது. அப்ப அந்த அர்ஜுனன் யார்? அர்ஜுனனாக நாம் நமக்கான உபதேசத்தை அங்கு பகவான் செய்கிறார். அதே போல கபிலவாசுதேவனாக பகவான் தேவகோட்டிக்கு செய்யும் உபதேசமே நம் பொருட்டுத்தான் அப்படிங்கறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். இப்படி நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது அப்படிங்கறத நாம நன்னா புரிஞ்சுக்கணும். இதையே இன்னும் பகவத்கீதையில பகவான் இன்னும் நன்னா நாம் புரிஞ்சுக்கணும். பக்தி யோகத்துல இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாம நிஷ்காம பக்தியா நாம பண்ணணும்னா அதை எப்படி நிஷ்காமமா பண்ணணும் அப்படிங்கறதுக்கு ஒரு வரியையே பகவத்கீதையில கொடுக்கிறார். ஜன்ம மிருத்ய ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். நீ என்னத்தை ஞாபகம் வச்சுண்டு பார்க்கணும்? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். ஜன்மம்னா ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு யோனியின் வழியாக வெளிவருதல். மிருத்யுன்னா சகல மர்மங்களையும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை. ஜரான்னா எல்லா வயசான ஒரு தோற்றம். பாக்குறவாள்லாம் பரியாசம் பண்ணுவா, ஐயா அந்த கழுத்தை பாரு தாங்கி நடந்துட்டு போறது, அங்க பாரு அது குச்சி வச்சுட்டு போறது, தட்டி விட்டா கீழே விழுந்துரும், அதுக்கு பாரு 2 பல்லு முன்ன எடுப்பு எப்படி எடுத்துட்டு இருக்குன்னு, கூணு விழுந்து நடந்துட்டு போறது பாரு. இப்படி எல்லாம் பரிகாசிக்க கூடிய சின்ன வயசுல இருக்கவாள்லாம் பரிகாசம் பண்ணுவா. அவளுக்கு அந்த வயசு வராது, நமக்கு அவளினுடைய இது தெரியும். சிரிச்சுட்டு போகக்கூடிய வயதானவர்கள் நிலையை நாமளும் பார்க்கதான் பார்க்கணும். அப்பேற்பட்ட நிலை ஜரா. வியாதி அப்படின்னா வியாதின்னு ஒண்ணு வந்துடுதுன்னா நமக்கும் கஷ்டம், நம்ம கூட இருக்கிறவாளுக்கும் கஷ்டம். அப்பேற்பட்ட ஒரு பிணி, அது நாம்பளை வெறுக்கக்கூடிய நிலை. நம்மளே வெறுப்போம் அந்த அளவுக்கு அந்த நிலை, அது வியாதி. துக்கம்னா இதெல்லாம் வரும்பொழுது துக்கம் மேல வருது. துக்கம் தோஷம். இதனால நம்ம என்ன, ஒரு சளி வந்தாலோ ஒரு கபம் வந்தாலோ அதெல்லாம் தோஷங்களாக மாறுகிறது. இப்ப இந்த நிலையை தோஷானு தர்ஷனம்ங்கிறாரு. இத நீ திருப்பி நினைச்சுண்டியானா இதுதான் பிறவி சுழற்சி. திரும்ப இன்னொரு முறை நீ பிறந்தாயானால் இதுதான் திருப்பி வரும். சின்ன வயசுல இருந்து வளருவ, பால்யம், யவ்வனம், அதுக்கப்புறம் ஒரு கிரகஸ்தாசிரமத்தின் அந்த மிடில் ஏஜ் ஸ்டேஜ், அப்புறம் வயதான பருவம், வியாதி, திரும்பி அதேதான் ஜரா மரண துக்கம். திரும்ப இந்த ரொட்டேஷன் தானே நமக்கு வந்துட்டு இருக்கும். இப்பேற்பட்ட இந்த துன்பமான நிலை நமக்கு வேண்டான்னா பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா நிஷ்காம பக்திக்கு போகணுங்கிறதே இந்த தர்ஷனத்துக்கு நீ ஞாபகம் வச்சுக்கோ. அப்பப்போ நீ ஞாபகம் வச்சுட்டியானா உனக்கு அந்த நிலைக்கு உன்னால் போக முடியும் பக்தி செலுத்துவதற்குன்னு பகவான் இத பகவத்கீதையில சொல்றார். அதே பகவத்கீதையை உபதேசித்த அதே பகவான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து அங்க சொன்னவர், அதற்கு முன்னால் கபில வாசுதேவனாக அவதாரம் எடுத்து தேவகூதிக்கு சொன்னதாக இங்க சொல்லப்படுகிறது. பக்தி யோகத்தை கடைபிடிச்சா பந்த பாசத்திலிருந்து நாம விலகிடலாம். அப்புறம் பின்னாடி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழல்ல இருந்து விலகி மோட்சம் அடையலாம். இப்படி நீ குருவாயிரப்பா உடனே கூப்பிட்டுட்டார். உடனே இவரு இனிமே கூப்பிட்டுட்டே இருப்பார். இந்த ஒரு என்ன இதுல 8 ஸ்லோகம் வரைக்கும் கடைசி லைனை நீங்க பாத்தீங்கன்னா
கபிலதனுரிதித்வம் தேவகூத்யை நியகாதீஹி அப்படின்னு சொல்லிட்டு 8 ஸ்லோகத்திலையும் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இப்ப தேர்ட் லைன்லயே அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா, மகதனு கமலப்யா பக்தி ரேவாத்த சாத்தியம். சரி, இது மாதிரி பக்தி யோகம் பண்ணணும்னு சொல்றியே கபிலா, அப்ப நான் அந்த பக்தி யோகத்தை பண்றதுக்கு இந்த மாதிரி நான் அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, உயர்ந்த ஆச்சாரிய மகதனு கமலப்யா. அப்ப உயர்ந்த ஆச்சாரிய அனுகிரகம் உனக்கு முக்கியமா, அவருடைய திருவடியை நீ அடையணும், அதுக்கப்புறம் தான் நீ என்ன வந்து அடைய முடியும்ன்றார். பகவானே என்ன சொல்றாரு, ஒரு ஆச்சாரியனின் மூலமாகத்தான் நீ என்னை வந்து அடைய முடியும் அப்படின்னு. கபிலரே, இந்த இடத்தில் பகவான் என்று நமக்கு தெரிகிறது. அப்ப பகவானை நாம அடையணும்னா நமக்கு ரூட் போட்டு கொடுக்கறது யாரு? ஒரு குரு, ஒரு ஆச்சாரியன். அப்ப நீ அதன் வழியா தான் நீ என்னையே வந்து அடையணும். அப்ப நேரம் வந்து என்னை பக்தி பண்ணுங்கோன்னு அவர் சொன்னாரா? இல்ல, சொல்லல. ஒரு ஆச்சாரியனை முதலில் அடைக்கலம் அடைங்கோ அப்படின்னு சொல்றார். சத்சங்கம் தான் நமக்கு பக்தி யோகத்திற்கு நல்ல மார்க்கம் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல சத்சங்கம் நமக்கு எப்பேற்பட்ட மார்க்கம், அதுதான் உண்மையான மார்க்கம். அந்த சத்சங்கத்துல போகும் பொழுதுதான் நமக்கு பல பேரோட சேர்ற பாக்கியம் கிடைக்கிறது. அங்க இருக்கிற சாதுக்களை எல்லாம் பாக்குற பாக்கியம் கிடைக்கிறது. அந்த சாதுக்களின் மூலமாக பல நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வழி கிடைக்கிறது. அந்த சாதுக்கள் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நமக்கு நண்பர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவ கருணை உள்ள கொண்டவாளா இருப்பா. சாதாரணமாகவே எப்பவும் அவ பேசுறது எல்லாமே பகவத்குணங்களையே அவ பேசிட்டு இருப்பா. இவாளோட சத்சங்கம் கிடைக்கணுமா, அதுக்கு நீ பிரார்த்தனை பண்ணிக்கோமாங்கிறார். இது என்ன இருந்தா இது கிடைக்கும் கபிலான்னு கேட்டாளாம் தேவகூதி. உலக விஷயத்துல மத்த சேர்க்கையில எல்லாம் உள்ளவர் இதனால என்ன பலன் கிடைக்கும் கேக்குறப்போ, உலக விஷயத்திலேருந்து எதெல்லாம் உன் மனசுல வந்ததோ அது எல்லாம் இந்த சத்சங்கத்தால வெளியில போயிடுமான்னாராம். அப்படி துசங்கத்தில் என்னென்ன தோஷமெல்லாம் வருமோ அதையெல்லாம் மகான்கள் எடுத்து விட்டுருவா. பக்தியால வைராகியம் ஏற்படும், சித்தம் சுத்தமடையும். அப்போ உனக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் சொல்கிறார். இந்த இடத்துல இன்னும் நமக்கு கிளியரா புரியணும் அப்படின்னாக்க, சில பிரவச்சன கர்த்தாக்கள் ஒரு உதாரணத்தை கையில எடுத்துக்கிறார். என்னத்தை எடுத்துக்கிறான்னு பார்த்தா, ஒரு தாமரை, தடாகம், சூரியன். எல்லாருக்குமே தெரியும், ஒரு தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மொட்டானது சூரியன் வந்த பிறகு மலர்கிறது அப்படின்னு. அந்த தடாகத்துல தாமரை பூத்துடுது, சூரியனும் இருக்கு. தாமரைய தடாகத்துல இருந்து பிச்சு தூக்கி போட்டுடுங்க, அப்ப என்ன ஆகும்? கொஞ்ச நாழியில் தாமரை வாடிவிடும். ஏன் சூரியன் தான் எப்பயுமே இருக்கேன், சூரியன் இருக்கே, ஏன் இது வாடிடுது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்தில் தடாகம் என்கிறது குரு. அந்த குருவினுடைய அனுகிரகம் அடைக்கலம் இல்லைன்னா, இவ்வளவு நாழி அந்த குருவினுடைய அனுகிரகம் அடைக்கலம் என்னும் அனுகிரகம் அந்த தாமரைக்கு இருந்தது. அந்த குரு கிட்டேந்து அதை டிட்டாச் பண்ணி விட்ட உடனே அது தவிச்சு போய் அங்க நின்னு போச்சு. அதுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை. அப்ப குருவின் அப்ப சூரியன்கிறது பரமாத்மா. அந்த சூரியன் என்னும் பரமாத்மாவினிடம் இடம் தாமரை என்னும் ஜீவாத்மா போறதுக்கு இந்த தடாகம் என்னும் குரு அடைக்கலமாக இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் மோட்சம் என்னும் பரமாத்மாவை இந்த தாமரை அடைய முடியும், அந்த சூரியனை அடைய முடியும் அப்படிங்கிறது. இதுதான் பக்தியின் சாதனம். இதுக்குதான் ஆச்சாரியனுடைய திருவடியை பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இத புஸ்தகத்துல எல்லாம் படிச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, இன்டர்நெட்ல பார்த்தாலோ வராது. மகான்களை நாடணும், மகான்களை பக்தி பண்ணணும், அவளுக்கு கைங்கரியம் பண்ணி 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 அவளோட இருந்து 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 இதை கால தேசாந்திரத்தில் நாம அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு, குருவாயூரப்பா உன்னுடைய அம்மாவான தேவகூதிக்கு நீ உபதேசம் பண்ணியே அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். ஒரு கடைசி லைனுக்கும் இதுதான் அர்த்தம். அப்படி சொன்ன கபிலவாசுதேவனை பார்த்து, சரி மகான்களை நாடணும், பக்தியை பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லப்பா. கபிலவாசுதேவா, நீ சொல்லிட்ட, சொன்னப்புறம் இந்த பக்தியை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது, நீ மகான்களை நாடு அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அவளை என்ன பண்ணாலாம், விடுவிடுன்னு வந்தா, அப்பா எனக்கு எந்த மகானியும் தெரியாது, நீ கபில வாசுதேவனாக என்னுடைய மகனாக இந்த பூமியில் வந்தாய், நீ பகவானாக இருந்து நீயே எனக்கு ஆச்சாரியனாக இருன்னு கேட்டாளாம் தேவகூதி. உடனே கிடுகிடுன்னு ஒரு ஆசனத்தை போட்டாள். அந்த ஆசனத்தின் மீது அவரை அமர வைத்தாள். கீழே கிடுகிடுன்னு அவருக்கு எதிர்க்க உட்கார்ந்துண்டா. தரையில உட்கார்ந்து கொண்டாள்.
ஒரு குருவாகப்பட்டவன் உயர்ந்த ஆசனத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை எப்படி எடுத்து நமக்கு புரிய வைக்கிறா அப்படிங்கிறதுக்காக ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அவரை அமர வைத்து விட்டு தான் கீழே அமர்ந்து கொண்டு தனக்கு உபதேசம் செய்யும்படி, தனக்கு வழிகாட்டும்படி அவரிடம் கேட்கிறாள். அப்பொழுது அவர் வாழ்க்கையின் தத்துவங்களை எடுத்துச் செல்ல ஆரம்பிக்கிறார். பிரகிருதி மகதஹங்காராக்ஷமாத்ராஷ்யபோதான்யபிஹ்ருதபித சாட்சி புருஷ பஞ்சவிரும்சக இதி விதத விபாகோ புச்யதே சௌ பிரகிருத்யா கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. பிரகிருதி மகத் அஹங்காராச்ச மாத்ராச்ச பூதான்யபி ருதபி தசாட்சி பூருஷக பஞ்சவிம்சக, இத்தனை தத்துவங்கள் இதுல இருக்குன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல அம்மா 25 தத்துவம் இருக்கு, அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இந்த உடம்பு இந்த பிரகிருதிங்கிறது என்னென்ன தத்துவங்கள்னு இங்க வருஷப்படுத்துறார். இப்ப பகவானான பரமாத்மாவிடத்துல செய்யற பக்தி தான் ஜனன மரணத்தையே போக்கும் அப்படிங்கறதுனால பரமாத்மா எங்க இருக்கான்னு ஒரு கொஸ்டின் போடுறா. அப்ப அந்த பரமாத்மா எங்க இருக்கான் அப்படின்னு தேவகூரி தெரிஞ்சுக்க விரும்புறா. அந்த பரமாத்மாவை இந்த சரீரத்திலேயே பிரிச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது தான் இந்த ஸ்லோகத்துல பகவான் காட்டுறார். தத்துவங்களை பற்றி சொல்றதுக்கு வரிசைப்படுத்துறார். சாங்கிய யோகம், சாங்கியம், சங்கியா அப்படின்னா கவுண்டிங், எண்ணிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எண்ணிக்கை இத வழங்குவதால் தான் இது சாங்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல முதல் தத்துவமாக பிரகிருதி அப்படிங்கிறது மாயை, அவித்யை, இல்ல மூல பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் அது பிரகிருதி. அப்ப பகவானின் சரீரம் அப்படின்னும் இது சொல்லப்படுகிறது. அடுத்தது என்ன? பிரகிருதி மகத், பிரகிருதிக்கு அப்புறம் உண்டானது பிரகிருதியின் மாறுபட்ட வடிவம். இந்த உலகை படைக்கும் போது அதே மூல பிரகிருதி மகத்தாக மாறுகிறது. நம்பர் 2, 1, 2 கவுண்டிங் எல்லாரும் வச்சுட்டே வரணும். அகங்காரம்ங்கிறது படைத்த பிறகு இந்த உலகத்திற்கே இயல்பாக உண்டான நான் எனும் அகங்காரம். இது 3வது. 4வதுக்கு என்ன போறார் அப்படின்னாக்க மாத்ராஸ்ச, மாத்திரைகள்னா தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள்ன்றது என்ன அப்படின்னா சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் அப்படிங்கிறது. அப்படின்னா சப்தம்னா கேட்கறது, ஸ்பர்சம்னா தொடர்றது, ரூபம்னா பார்க்கறது, ரசம்னா சுவைத்தல், கந்தம்னா மோந்து பார்க்கறது, நுகர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள். ஏற்கனவே 3 சொல்லியாச்சு. இப்ப 5 + 3 8 ஆயிடுச்சு. பூதான்யபி அப்படின்னா பூதங்கள் அப்படின்னா பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது 5. ஹிருதபின்னா மனசு, ஹிருதயம். இப்ப அடுத்தது தசாட்சி. தசன்னா 10 தெரியும். 10 இந்திரியங்கள். அந்த 10 இது பிளஸ் 14 24. அந்த 10 இந்திரியங்கள் என்ன? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியங்கள். கண், மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்றோமா? அது கர்மேந்திரியம். நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம். இப்படி 24 தத்துவங்கள் இந்த பாடியில இருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. இவை எல்லாம் அச்சேதனங்கள், ஜடம். இவை எல்லாம் ஜடம். 25வதாக பூருஷக. இந்த பூருஷன் அப்படின்னு, இந்த புருஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவனுக்கு ஞானம் உண்டு. இவன் யாருன்னா இவன் தான் ஜீவாத்மா. அப்ப 25வது நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும், ஜீவாத்மா. இவனுக்கு ஞானம் உண்டு. பஞ்சவிம்சக அப்படின்னா 25 தத்துவங்களையும் இந்த பஞ்சவிம்சகன மொத்தம் 25 என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டாச்சு. முதல்ல மாயை, அதாவது மூல பிரகிருதி, அடுத்தது மகத்து, அடுத்தது அகங்காரம், அடுத்தது தன்மாத்திரைகள் 5, அடுத்தது பஞ்சபூதங்கள் 5, அடுத்தது மனசு, அடுத்தது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் 10, 25வது புருஷன் ஜீவாத்மா அப்படிங்கறத இப்ப பார்த்தோம்.
இந்த 25 தத்துவங்களையும் யார் ஒருவன் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறானோ இதி விதித விபாக முச்சதே சௌ பிரகிருத்யா. யார் ஒருவன் இதை தாங்கி பிடிச்சுருக்கானோ, இந்த 25 எவன் ஒருவன் இயக்கிறானோ, இந்த 25 தாங்கி பிடிச்சுண்டு எவன் ஒருவன் ஆட்டுவிக்கிறானோ அவன்தான் பரமாத்மா. 26வது அப்படின்னு 26 தத்துவங்களை விளக்கி காட்டிட்டார் கபிலர். காமிச்சிட்டு இவ்வாறு இந்த பிரிவை யார் ஒருவன், அப்புறம் அதுல சொல்றார் இது விதித விபாகோ முச்சதேசோ பிரகிருத்தியா. இந்த மாதிரி இத்தனை பிரிவுகள் இருக்கு, இதெல்லாம் தான் தத்துவங்கள் அப்படிங்கிறத யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ, எவன் ஒருவன் இந்த பிரிவை புரிஞ்சுண்டு அதை தெரிஞ்சுண்டு எல்லாத்தையும் பண்றானோ அவன் இந்த பிறவி பிணியிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறான். இந்த பிறவி பிணி, பிறவிங்கிறது ஒரு பிணி, அந்த பிணியிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறான், மோட்சமடைகிறான் அப்படின்னு அர்த்தம். மோட்சமடைகிறான் அப்படிங்கறத உன்னுடைய தாயான தேவகூதி உன்னிடம் கேட்டாளே, அந்த கேள்விக்கு கபில வாசுதேவனான நீ அவளுக்கு பதில் சொன்னாயே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்ற. ஒரு ஜீவாத்மா 24 அச்சேதனங்களை கடந்து பரமாத்மாவை சென்றடைகிறான் என்கிறார் கபிலர். இந்த 24 தத்துவங்கள் இல்லாமல் ஜீவாத்மா மோட்ச பிராப்தி அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இத பிரிஞ்ச ஆத்மாவை தனிச்சு உணர இந்த சரீரத்துல உள்ள தத்துவங்கள் ஒண்ணு தனித்தனியா தாயிடத்தில் கருணை கொண்ட கபில வாசுதேவர் கபில வேஷம் பூண்டு இத சொல்றார். இப்ப தேகத்துல ஆத்மா இருக்கிறான், இந்த தேகத்துல ஆத்மா இருக்கான் அப்படின்னும் அவனை இந்த தேகம் அதுல இருந்து பிரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகத்துல உபதேசம் பண்ணிட்டார். இப்போ 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார்? இப்ப தேகத்துல ஆத்மா இருக்கு, இருந்தாலும் இந்த தேகம் இதுல இருக்கிற தோஷங்கள் இதோட சேர்க்கை ஆத்மாவுக்கு இல்ல. ஆத்மா இருக்கு, ஆனா இந்த தோஷங்கள்லாம் ஆத்மாவை எது ஒண்ணும் பாதிக்காது, ஆத்மாவுக்கும் இதுக்கும் எதுவும் இல்ல அப்படிங்கறத இப்போ சொல்ல போறார். அதுதான் இந்த 3வது ஸ்லோகம். பிரகிருதிகத குணௌகைர் நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணஸ்தம் பஜேர மதனுபஜன தத்வலோச்சனை சப்யபேயாத் கபிலதனுரிதி த்வம் தேவகூத்யை ஞகாதிஹி. இப்ப இந்த ஞானம் கிடைச்சு விடுறதுப்பா எனக்கு. இந்த 24 தத்துவங்கள் இருக்கு, 25 ஜீவாத்மாப்பா, 26வது இதெல்லாம் இருந்தால்தான் அந்த பரமாத்மா தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு தெரியறது. இதற்கு இந்த ஞானம் கிடைத்து விட்டது. சோ இந்த ஞானத்தால் மோட்சம் கிடைச்சிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி கிடைச்சிடுமான்னா இல்ல இல்ல இல்ல. அப்படி கிடைச்சிடுமா அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு சொல்றார். கிடைக்காதுன்னா அப்ப என்னத்தால கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பக்தி யோகம் தான் முக்கியம்னு இப்ப சொல்ல போறார். பிரகிருதி கத குணௌகைர் நாஜ்யதே புருஷோயம். இந்த உலகியல் வாழ்க்கையில உள்ள கத குணௌகைர் குணங்கள், இந்த முக்குணமயமான விஷயங்களால இந்த ஜீவாத்மாவானவன் இயற்கையில் பாதிக்கப்படுவது இல்லை. ஜீவாத்மாவானவன் நாஜ்யதே பூருஷோயம், புருஷன்னாக்க ஜீவாத்மான்னு நம்ம பார்த்துட்டோம் போன ஸ்லோகத்திலேயே, பாதிக்கப்படுறதில்லை. காரணம் இயற்கையில பகவான அனுபவிக்கணுங்கிறது ஜீவாத்மாவுக்கு அதுதான் அதோட இயற்கை குணமே. இந்த பிறவி பிணி முக்குணம் இதுல இருந்து நாட்டம் இயற்கையா வருமானா அதுக்கு வரக்கூடாதுதான். ஆனா எப்படி வருது அப்படின்னா இந்த முக்குணங்கள் கலக்கிறதோ இல்லையோ அதுல இருந்து ஏதோ ஒண்ணு லேசா பிரிஞ்சு போய் அதை அட்டாக் பண்றது. ஏன் அது வந்து அடையிறது அப்படின்னு பார்த்தால் யதிது சஜதி தஸ்யாம் தத் குணஸ்தம் பஜேரன்னு. அப்படி எப்படி அங்க இருந்து வந்து அடையிறது அப்படின்னு பார்த்தா இது போன பல ஜென்மத்தினுடைய கர்மாக்கள், அந்த கர்மத்தினால் வரக்கூடிய வாசனை, அந்த வாசனையாக நாம தான் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டே வரும். ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு அடுத்த ஜென்மால அது ஒரு உடலை பிடித்துக் கொள்ளும். இந்த ஜீவாத்மாவாகப்பட்டது இதெல்லாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த ஜென்மால நம்ம பண்ணின எல்லாத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பியை கையில வச்சுட்டு இருக்கோம். இதை எடுத்துட்டு போய் எங்கெங்க என்ன நான் அனுபவிச்சுட்டு அடுத்த பிறவியில நமக்கு என்ன ஒரு உடல் கிடைக்கிறதோ அந்த உடல்ல வரும் பொழுது இந்த வாசனைங்கிறது தான் சொல்றேன் ஜெராக்ஸ் காப்பிங்கிறது. இந்த வாசனையை எடுத்து கொண்டு வரும்.
அந்த வாசனை வரக்கூடாதுதான். ஏன் வந்ததுன்னு கேட்டா, இந்த முக்குண கலப்பு வந்து அடையிறதே அதுனா அனாதியான கர்மத்தினால். ஆதி அனாதி, முன்னாடி வந்த கர்மாவினால் அந்த வாசனையும் வந்து சேர்றது. அதனால அந்த குணங்களின் சேர்க்கை முக்குணங்களின் மீதும் பற்று கொள்கிறான். இப்ப அவனுக்கு சத்துவ குணம் மட்டும்தான் இருக்கணும்னு எல்லாம் சொன்னாலே, அப்போ அந்த குணம் மட்டுமா இருக்கு அப்படின்னா இல்ல. சத்துவ ரஜோ தமஸ் எல்லா குணத்தின் மீதும் பற்று ஏற்படுகிறது. சரிப்பா, ஏற்பட்டுடுது. இப்ப நான் இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறா தேவகுதி. என்னை தொண்டனாக இருந்து வழிபடுவதாலும் மதனு பஜன தத்துவாலோசனை சாப்பியவேயாது. பஜனை பண்ணணும். என்னை தொண்டனாக இருந்து வழிபடுவதாலும் எல்லா தத்துவங்களையும் புரிஞ்சுண்டு என்னுடைய தன்மையை சிந்திக்கணும். திரும்ப திரும்ப சிந்திக்கிறதாலும் இந்த பற்றுக்கள் நீங்கும். தத்துவ ஆலோசனை, இந்த தத்துவங்களை எல்லாம் ஆலோசனை செய்து, இந்த வேதாந்தத்தை சிரவணம் செய்து, என்னை பூஜித்து அதனுடைய தத்துவங்களை எல்லாம் நீ ஆலோசனை செய்தாயானால் இந்த பிரகிருத்தியான தேகம், இந்த பிரகிருதி அப்படின்னு இந்த மூல பிரகிருதி, இந்த தேகம் அப்படிங்கறது எல்லாம் இதுல இருந்தெல்லாம் விலகிவிடும். இதுல இருந்தெல்லாம் எல்லாம் விலங்கி பற்றுக்கள்லாம் நீங்கிடுமான்னு நீ உன்னுடைய தாயான தேவகூதிக்கு உபதேசம் பண்ணாயே குருவாயூரப்பா. விமலமதிருபாத்தைராசனாத்யைர் மதங்கம் கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சிதுலிதமாலம் ஷீலயேதானுவேலோ கபிலதனுரிதித்வம் தேவகூத்யைன்யகாதீஹி. பத்து ஸ்லோகமும் இப்ப அவர் கொடுத்திருக்கிற இந்த 10 ஸ்லோகமும் ரத்னம் ஒண்ணும் அப்படியே அவ்வளோ பிரமாதமான 10 ஸ்லோகங்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒண்ணும் கொடுத்துட்டே வந்துட்டே இருக்கார். அப்படி கொடுக்கப்பட்டது. எப்படி பக்தி பண்றது இப்போ பட் அப்படியே புழிஞ்சு ரசமா கொடுத்திருக்கார் பட்டத்தில். எப்படி பக்தி பண்றது அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது விமலமதிருபாத்தை, விமலம் அப்படின்னா தூய்மையான மனதுடன். தூய்மையான மனசு அப்படின்னா சரி, எப்படி தூய்மையான மனசு வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சரி வேண்டாம், நம்ம சிம்பிளா போவோம். ஒரு பூஜை ரூம் கார்த்தால விளக்கேத்தி 2 புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம், பெருசா பூஜை எல்லாம் எதுவுமே பண்ணாட்டாலும் என்ன கையில கிடைக்கிறதோ அதை போட்டு ஒரு நமஸ்காரம், ஒரு கல்கண்டை வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னாலே, அந்த பூஜை ரூமுக்கு போனோம்னா அந்த பூஜையை ரூம சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு கோலம் போட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு விளக்கேத்தி சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நைவேத்தியத்தை பண்ணி நமஸ்காரம் பண்றோமா இல்லையா? அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறோமோ இல்லையோ? அந்த இடம் பூஜை பண்ற இடம், அது பகவானுடைய இடம்னு சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது, அப்ப உன் மனசுல பகவானை தியானம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்த நீ முதல்ல மனசை என்ன பண்ணிக்கணும்? உன் மனசை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி வெளியில அதை அப்படி வைக்கிறியோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள உன் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதானே ஆண்டாள் சொன்னா, தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடி. தூயோமாய் வந்து ஆண்டாள் சொன்னா எவ்வளவு ஈஸியா தமிழ் அவ அழகா சொல்லிட்டு போயிட்டா. அவ சின்ன குழந்தை, அவளுதான் அழகா சொல்லிட்டு போயிட்டா. அத எப்படி அந்த மாதிரி தூயோமாய் வந்து நாண்யத்தே பிரகிருதி அது விமலமதி ரூபாத்தைர் ஆசனாத்யைர் மதங்கம். இப்போ தியானத்துல ஆசனாதியர் உட்கார்ந்துக்கணும். ஃபர்ஸ்ட் தியானத்துல மூழ்கணும். யோக அப்ப அஷ்டாங்க யோக வர்ணனம்னு ஒண்ணு படிச்சோம், 8வது தசகம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும்? யம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போய் சமாதி அப்படின்னு வந்து முடிப்போம். இந்த யோக நியமங்கள், இந்த யோக அங்கங்களை சரியாக பின்பற்றி, இந்த யோக அங்கங்களை எல்லாம் சரியாக பின்பற்றி புலன்களை அடக்க வேண்டும். சரியான ஆசனத்தில் அமர்ந்துக்கணும். எந்த மாதிரி ஆசனத்துல உட்கார்ந்துக்கணும், எப்படி பிராணாயாமம் பண்ணணும், எப்படி பிரத்யாகாரம் பண்ணணும், இப்படி வரிசையில அதுல நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதன்படி எல்லாத்தையும் பண்ணி புலன்களை அடக்க வேண்டும். சரி, புலன்களை எல்லாம் அடக்கியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கருட சமதி ரூடம் திவ்ய போஷாயுதாங்கம். சரி, தியானத்துல உட்கார்ந்த அப்புறம் எப்படி தியானம் பண்றது, யார உள்ள வச்சுக்கிறது, எப்படி நம்ம வந்து அந்த தியானம் சுத்தம் பண்ண சொல்லியாச்சு. மனசு சுத்தமா தூய்மையா இருக்கு, இப்படி என்ன பண்றது
அதற்கப்புறம் கருட வாகனத்தில் கருடாதிரூடனாக, கருட வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய திருமேனியை தியானம் செய். அப்படிதான் சொல்றார் அவர். என்னுடைய திருமேனியை தியானம் செய். எப்படி இருக்கும் அந்த திருமேனி அப்படின்னா, திவ்ய பூஷாயுதாங்கம். எப்படி இருக்கும்? திவ்ய பூஷாயுதாங்கம், திவ்ய பூஷணங்கள், ஆபரணங்கள் எல்லாம் அழிந்து கொண்ட திவ்ய ஆயுதங்களோட கூட, திவ்யாபரணங்கள், திவ்ய ஆயுதங்கள், அதற்கப்புறம் மந்தகாச புன்னகை, இதோட கூட என்னை கருடாதி ரூடனாக இந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் உன்னகத்தே கொண்ட வடிவமாக, மேலும் என்ன சொல்றாரு? ருச்சி துளித தமாலம் சீலையே தானுவேலம். ருச்சி துளித தமாலம், தமாலம்ங்கிறது ஒரு மரம், தமால மரம் அப்படின்னு சொல்றோம். அததான் பச்சிலை மரம் அப்படின்னு சொல்லிட்டு, பச்சை இலை மாதிரியான ஒரு திருமேனி. அந்த திருமேனியை ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய உருவம் எப்படி? கருடாதி ரூடனா பண்ணிட்டோம். அப்ப உருவம் என்ன கலர்ல இருக்காரு அவரு? பச்சை கலர். அப்படி அந்த ஒரு பச்சிலை, தமால மரத்தை போன்ற ஒரு பச்சிலை. இதைதானே இவர் பாடினார், தொண்டரடி பொடியாழ்வார் பாடினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சினிமா பாட்டு இது. பச்சை மாமலை போல் மேனி பவளமாய் கமலச்செங்கண் அப்படின்னு. அப்போ அந்த பச்சை மாமலை போல் மேனி, அப்ப பச்சை மலை மாதிரி, பச்சை மாமலை மாதிரி அப்படி ஒரு கருடாதிரூடனாக அந்த வண்ணத்தோட ஒவ்வொரு வேளையும் இடைவிடாது தியானிக்க வேண்டும். இடைவிடாது கண்டினியூஸாக தியானித்தல் வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு ஒரு பிரவச்சன கர்த்தா ரொம்ப நல்லா சொன்னார். எனக்கு அந்த கவித்துவம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருடைய கவித்துவம். அவர் எப்படி இத கொண்டு வரார் அப்படின்னா, ஒரு பானை எடுத்துக்கோங்க. எப்படி தியானம்ங்கிறது எப்படி இருக்கணும், இடைவிடாது அப்படின்னும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பானையை எடுத்துக்கோங்க. அந்த பானையில ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த பானையில ஓட்டை போட்டுட்டு எண்ணெயை அந்த பானையில விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெயை விட்டோம்னா தான் எண்ணெய் கண்டினியூஸா அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கும். ஜலத்தை விட்டோம்னா கூட ஜலம் அப்பப்ப என்ன ஆகும்னா நடுவுல கொஞ்சம் நின்று டிராப்பா விடும். எண்ணெய் கண்டினியூஸா விழுந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸா இருக்கணும் தியானம் அப்படின்னு சொல்லும்போது, இதுல என்ன ரசம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல இந்த உபமானத்துல அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் அதுக்குதான் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீ விடுறது நல்லெண்ணெயா இருக்கணும். ஏன் எந்த எண்ணெயை விட்டா என்ன அப்படின்னு கேட்கலாம். நல்லெண்ணெயா இருக்கணும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உன்னுடைய மனசுல எண்ணங்கள் தூய்மையானதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய எண்ணத்தை அங்க எண்ணெயோட இது பண்ணி நல்ல எண்ணெயாக இருக்க வேண்டும். நல்லெண்ணெய். சரி, உன்னுடைய மனம் என்பது எது? அங்க ஹிருதயத்தை தானே மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டார். அந்த 24, 25 தத்துவத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஹிருதயத்தை மனசு அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ற? இதயம் நல்லெண்ணெய்ன்னு சொல்றாரு. இப்ப இதயம் நல்லெண்ணெய்க்கு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல, அதை பப்ளிசிட்டி பண்ணல. ஆனா ஏன் இதை இவர் இங்க ரொம்ப அழகா இந்த இடத்துல கொடுத்திருக்காரு அப்படின்னா, இதயத்தில் உள்ள நல்ல எண்ணங்கள் பகவானின் திருமேனியில் இடையராது தியானம். நல்ல எண்ணங்களினால், உன்னுடைய ஹிருதயத்தில் உள்ள நல்ல எண்ணங்களினால் நீ இடையராது அவரை தியானம் செய்ய வேண்டும். அதனால அங்க இதயம் நல்லெண்ணெயை விட்டியானா அது இடையராது சொட்டிக்கொண்டே இருப்பதை போல் உன்னுடைய ஹிருதயத்தில் உள்ள நல்ல எண்ணங்களினால் பகவானை இடையராது தியானம் செய்ய வேண்டும்னு கொடுத்திருந்தார். மிக பெரிய பிரவச்சன கர்த்தா அவர். பெரிய கவி எப்படி ஓமானம் ஓமேயம் கொடுப்பாரோ அந்த மாதிரி கொடுத்திருந்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தது அது. அப்படி சொன்ன அவர் அப்படியெல்லாம் தியானம் பண்ண வேண்டும் என்று சொன்னாயே குருவாயூரப்பா. எப்பப்ப யார் என்னை இதே போல நினைக்கிறாளோ அப்பப்ப அவளோட கண்ணுக்கு முன்னாடியே நான் நிப்பேமா. அந்த பக்திக்காக இதுல எந்த சந்தேகமுமே இல்லேன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னியே நீ குருவாயூரப்பா. கபில வாசுதேவனாக இருந்த நீ உன்னுடைய அம்மாவான தேவகூதிக்கு இப்படியெல்லாம் நீ ஒரு உபதேசம் பண்ணியேன்னு சொல்லிட்டு அப்படியே மகிழ்ந்து போய் பட்டத்திரி அப்படி ஒரு சந்தோஷமா பாக்குறார். தூய்மையான மனசோட பண்ணணும். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறார். தூய்மையான மனசோட இருந்து அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தியானத்தில் சுத்தமான ஆசனத்தில் அமர்ந்து யோக அங்கங்களை சரியாக கடைபிடித்து புலன்களை எல்லாம் அடக்க வேண்டும். அடக்கிய பின் அந்த தூய்மையான மனதில் என்னை நீ கருடாதி ரூடனாக கிரீட்டம், நெற்றியில் திலகம், கருணை பொங்கி வழிகிற நேத்திரம், வந்தகாச சிரிப்பு, மகர குண்டலம்,
கௌஸ்துப மணி ஒளி வீசக்கூடிய அந்த கழுத்து, வல மாலைகளால் ஆன மாலைகள், அப்படிப்பட்ட ரூபம், தோள்வளை, கங்கணம், மகாரத்னம் ஜலித்த விரல்களில் மோதிரங்கள், பரமானந்தம், சங்கு, சக்கரம், கதை, தாமரையின் 4 புஜங்கள், ஒளிவீச மஞ்சள் பட்டு கட்டிக்கொண்டு எல்லாவிதமான அந்த ஆபரணங்களோடு, திவ்ய ஆபரணங்களுடன், திவ்ய ஆயுதங்களோடு, மந்தகாச புன்னகையோடு இருக்கிற என்னுடைய பச்சைமா மலை போன்ற அந்த மேனியை உன் மனதில், தூய்மையான மனதில் வைத்து தியானம் செய்யம்மா. அப்படி செய்தாயானால் உனக்கு எந்தவித இடையூறும் வராது. அப்படி தியானம் செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் கண் முன்னால் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீ அம்மாவிற்கு உபதேசம் செய்தாயே குருவாயூரப்பா, கபில வாசுதேவனே குருவாயூரப்பான்னு சொல்லி மகிழ்ந்து போறார். இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டத்ரி 5வது ஸ்லோகம். மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யைः மயிசுர சரிதோக பிரக்ய சித்தானுவృద్ధిः பவதி பரம பக்தி சாகி மிருத்யோர் விஜேத்ரி கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. திடுதிப்புன்னு வந்து ஆசனத்துல உட்காரு, பகவான நினைன்னா நம்ம மனசு நினைக்குமா? அவரு சொல்லிட்டாரு. கேட்கறதுக்கு 4வது ஸ்லோகம் ரொம்ப நன்னா இருந்தது. ரசிச்சு ரசிச்சு நம்மளே கேட்டோம். கேட்டு முடிச்ச அப்புறம் இப்ப மனசு நினைக்கிறது, அச்சோ இவர் பாட்டு இப்படி சொல்லிவிட்டாரு, அஷ்டாங்க யோகத்துல வா, திவ்யமான ஆசனத்துல உட்காரு, சுத்தமான மனசை வச்சுக்கோ, ஏன் என்ன நினை அப்படின்னா நினைக்குமா? மனசு நினைக்குமா? நம்ம மனசு எதை நினைக்காதேன்னு சொல்றோமோ அததான் முதல்ல நினைக்கும். மருந்து குடிக்கிறச்சே குரங்க நினைச்சுக்காதேன்னா மருந்து பாட்டில எடுக்கிறப்பெல்லாம் குரங்கு ஞாபகம் தான் வரும். அப்பேற்பட்ட இதுல இப்ப ஈடுபடுவதற்கு என்ன வழி? இங்கு வழிகாட்டுகிறார் கபில வாசுதேவர். என்ன வழி அப்படிங்கறத சொல்ல போறார். மம குண கண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி. என்னுடைய குண, மம என்னுடைய குணகண அன்கவுண்டபிள் குணங்கள், அதாவது அவருடைய குணங்கள் எல்லையற்றது, எல்லையில்லாத குணங்களை, மங்களகரமான குணக்கூட்டங்களையும் லீலைகளையும், குணகண லீலா லீலைகளையும், அவரு எவ்வளவு விளையாட்டு விளையாடி இருக்கார், அதுதானே லீலைன்னு சொல்றோம் நம்ம. அது எல்லாத்தையும் கர்ணனை காதால் கேட்டு, காதால் கேட்க வேண்டும். பக்தியிலேயே நவவித்த பக்தியில முதல் பக்தி சிரவண பக்தி. காதால் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கேட்பதோடு நிற்காமல் அத மனனம் பண்ணணும். திரும்ப திரும்ப மனசுக்குள்ள அசை போடணும். திரும்பி திரும்பி 4 பேரா உட்கார்ந்து சத்சங்கமா உட்கார்ந்து வேற எதை பத்தியும் பேசாம அந்த கேட்டவைகளை பத்தி திரும்பி திரும்பி பேசி அதை மனதிற்குள் போட்டு ஒத்துருக்குள்ள ஒத்துரு அதை சத்சங்கமா பேசிக்கணும். பேசின அந்த கருத்துக்களை கீர்த்தனாத்யைஹி கீர்த்தனையாக நாம சங்கீர்த்தனமாக பாடுதல் வேண்டும். நாம சங்கீர்த்தனமாக பாட 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 நாம ருச்சி கிடைக்கும் உனக்குங்கிறார். அந்த நாமத்தில் ஒரு ருச்சி கிடைக்கும். அப்புறம் அதை விட மனசு வராது உனக்கு. கீர்த்தனாத்யைஹி, அப்ப கீர்த்தனங்கள் பாட வேண்டும். இது போன்று பலவிதமாக செயல்படுவதால் மயிசுர சரிதோக பிரக்யசித்தானுவிருத்திஹி, பலவிதமான செயல்படுவதால் என்னிடத்தில் சுர சரிதோக, சுரர்கள்னா தேவர்கள், தேவர்கள் சரிதோகனா நதி. அப்ப தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில், அப்ப தேவலோகத்தில் நதி, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நதி எது? கங்கை. அந்த கங்கை தேவ நதி என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை சரித பிரவாகம் எடுத்து ஓடும். அந்த பிரவாகம் எடுத்து ஓடுவதை போல உன்னுடைய மனமானது எதுல ஈடுபடத் தொடங்கும்? என்னை பத்தின இந்த லீலாவினோதங்களையும் கீர்த்தனைகளையும் பாட பாட என் மீது பகவானிடத்தில் இடைவிடாமல் ஈடுபடும் சக்தி, அதாவது என்னிடம் நீ ஈடுபடும் சக்தியை உனக்கு அது கொடுக்கும். எப்படி தேவலோகத்தில் உள்ள கங்கை இடைவிடாது போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி உனக்கு அது கிடைக்கும். இவ்வாறு மனம் ஈடுபட்டால் பவதி பரம பக்தி சாகி மிருத்யோர் விஜயத்ரி. இப்படி மனம் ஈடுபட்டது அப்படின்னா 3வது லைன்ல என்ன சொல்றார்? பரம பக்தி கிடைக்கும். இப்படி மனமானது ஈடுபடும் பொழுது பரம பக்தி கிடைக்கும். பரம பக்தியானது சாகி மிருத்யோர் விஜயத்ரி, அந்த பரம பக்தி கிடைத்தவுடன் அது மரணத்தை வெல்லும் வழி. மிருத்யு என்னும் அந்த மரணத்தை வெல்லக்கூடிய வழி.
மிருத்யுவை வெல்லக்கூடிய பலனை அவளுக்கு நான் கொடுத்துடுவேமான்னு சொல்லி நீ உன்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்ணாயே குருவாயிரப்பா அப்படிங்கிறார். இங்க பரமபக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பரமபக்தி அப்படின்னு ஈஸியா ஒரு வேர்ட்ல சொல்லிட்டார். பரமபக்தினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படின்னா பரமபக்தி அப்படின்னா பகவானை நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த நினைத்து அந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு அது புரியும். அப்படி நினைச்சுட்டே இருக்கிறவாளுக்கு ஒரு நிமிஷம் அந்த மனசுல இருந்து பகவான் ஒரு செகண்ட் அப்படி நகர்ந்தவனே அப்படி ஒரு தவிப்பு இருக்கவே முடியாது. அச்சிச்சோ எங்க காணும் காணும் காணும்னு தோணும். இது யாருக்கு தோணித்து அப்படின்னா துருவனுக்கு தோணித்து. துருவ சரித்திரம் இன்னும் நம்ம வரல. துருவன் இவரை தவம் பண்ணிட்டு இருக்கும் போது பகவானை தனக்குள் வைத்துக் கொண்டு பண்ணிட்டு இருக்கான். தனக்குள் வச்சுட்டு பகவான் வரணும் வரணும் வரணும்னு நினைச்சுட்டு பண்ணிட்டே இருக்க பொழுது அந்த சிறு குழந்தையினுடைய தவத்தை மெச்சி அவனுடைய தியானத்தை மெச்சி பகவான் எதிர்க்க காட்சி தரார். எதிர்க்க காட்சி தர பகவானே கூப்பிடுறார், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறார். என்ன பண்ணாலும் துருவன் கண் திறந்து பார்க்கவே இல்லை. அப்ப பகவானே யோசிக்கிறார், என்னடா இப்படி எதிர்க்க வரணும், நின்னு இந்த குழந்தைக்கு நம்ம காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிக்கிறோம், இந்த பிள்ளை நம்மள திரும்பியே கண்ணு திறந்தே பார்க்கவே மாட்டேங்கிறதே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சார். அப்பதான் அவர் நினைச்சார், ஓ நம்மள அவன் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கான், அவன் மனசுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால வெளியில இருக்கிற நம்மள அவனுக்கு தெரியல அப்படின்னு டக்குனு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருந்த பகவான் ஒரு செகண்ட் நகர்ந்துட்டாராம். நகர்ந்த உடனே துருவன் என்ன பண்ணான், ஐயோ இவ்வளவு நாளி மனசுல இருந்த பகவானை காணமேன்னு கண்ணை திறந்து பார்த்தான். எதிர்க்க பகவானை பார்த்தான், மகிழ்ந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத துருவ சரித்திரம் வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த ஒரு பக்திக்கு பரம பக்தி அப்படின்னு பேர். அப்படி துருவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்வு அதுதான் பரம பக்தி. தண்ணீரை விட்டு பிரிஞ்சா மீனால ஒரு நொடி இருக்க முடியுமா? சிம்பிளா சொன்னா இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு பரிதவிப்பு. இப்ப பக்தியில பட்டத்திரி என்ன சொல்றாரு, பக்தியில பாகவதத்துல பாத்தீங்கன்னா இது சொல்லுவா, பக்தியில 3 நிலை இருக்கு. பரபக்தி, பரஞானம், பரமபக்தி அப்படிங்கிறது 3 நிலை. இந்த பரபக்தின்னா என்ன அப்படின்னா பகவானை பார்க்கணும் 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 அப்படிங்கிற ஒரு நாட்டம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். பகவானை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். சரி, பரஞானம்னா என்ன? பகவானை பார்த்துட்டானா அப்படின்னா பகவானை நேர பாக்குற மாதிரி ஒரு அனுபவம், பார்க்கலானா நேரையே பாக்குற மாதிரி ஒரு அனுபவத்தை பெறுதல். நம்ம கண் முன்னாடியே பகவானை பாக்குற மாதிரி, ஐயோ எனக்கு பாக்குற மாதிரியே தோணித்துப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஒரு இதுக்கு, அப்படி ஒரு அனுபவத்தை பெறுதல், அது பரஞானம். பரம பக்தினா மிருத்யு என்னும் மரணத்தை வெல்லும் வழி அப்படின்னு கபில வாசுதேவர் சொல்றார். அப்படி சொன்ன நீ உன்னுடைய தாயாருக்கு அதை உபதேசித்தாய். அதுதான் அப்பேற்பட்ட பரமபக்திங்கிறதா. பகவானை விட்டு ஒரு நொடி பிரிந்தாலும் இருக்க முடியாத ஒரு நிலை, அதுதான் பரமபக்தி அப்படிங்கிறத சொல்லி உன்னுடைய அம்மாவிற்கு நீ விளக்கினாயே தேவகூதிக்கு, குருவாயிரப்பா இதை நான் என்னவென்று சொல்வதுன்னு சொல்லி மகிழ்ந்து போறார். 5வது ஸ்லோகம். அஹஹ பகுலஹிம்சா சஞ்சிதார்த்தைः குடும்பம் பிரதிதினமனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதோ பாலலாலீ விசதிஹி கிருஹசக்தோ யாதனாம் மய்ய பக்தः கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. சரி, இந்த உலகியல் வாழ்க்கை போரும் அப்படின்னு வாழ்ந்தால் அவன் என்ன கதி அடைவான்? இந்த உலகியல்ல வாழ்க்கை போறோம், அப்பா நீங்க சொன்னபடி இனிமே உலகியல் வாழ்க்கையே நமக்கு போறோம், இனிமே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன கதி அடைவான்? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எல்லாம் இருந்ததெல்லாம் போச்சு, அவன் என்ன அடைவான் அப்படின்னா கபிலர் அதுக்கு சொல்றார். தொடங்கும் போதே ஆஹஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அஹஹன்னா ஐயஹோ அப்படின்னு அர்த்தம். எத்தனை மக்கள் இப்படி நரகத்தில் போய் வீழ்கிறார்கள். அகக பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம். இப்ப நம்ம வாழற வாழ்க்கையை பத்தி அவர் எப்படி எல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. பாகவதத்தோட சாராம்சம் தான் நம்ம இப்ப படிக்கிறோம். ஐயோ எத்தனை மக்கள் இப்படி நரகத்துல போய் விழுந்துட்டு இருக்கா, ரட்சிக்கிறதுக்கு நான் இப்ப காத்துன்னு இருக்கேனே, வாழலாம் வரமாட்டாளா வரமாட்டாளான்னு யாருமே வரமாட்டேங்கிறாளே, இந்த ஜனங்கள்லாம் போய் இப்படி நரகத்துல விழறதேங்கிறார் பகவான். அது தெரியலையே இவாளுக்கு என்று நம் மீது அவருக்கு உள்ள கருணையை வெளிப்படுத்துகிறார். நம்ம மேல அவருக்கு அவ்வளவு கருணை. சஞ்சிதார்த்தை குடும்பம், எப்படி வாழலாம் இப்படி ஒரு இம்சையில மாட்டின்னு இருக்கா அப்படின்னா, ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாளாம், அடுத்த வாழ பல பல விதமா இம்சை பண்ணி
பல பல விதமா இம்சை பண்ணி செல்வத்தை சேர்க்கிறான். அப்ப செல்வம் வேண்டாமா? நம்ம சாப்பிடணுமே, அதுக்கு காசு பணம் வேணத்தானே வேணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது செல்வம் வேணும். செல்வம் வேணும் என்பது அப்ப இம்சை பண்றேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு கரிகா கடைக்காரன் இருக்கான், அவன்கிட்ட போய் நீ கரிகா வாங்குற, அவனுக்கு லாபம் வரணும், லாபம் வந்து சம்பாதிச்சாதான் அவன் குடும்பத்தை ஓட்ட முடியும். ஒரு இதுக்கு ஒரு கிலோக்கு ஒரு 10 ரூபாய் மேல வச்சு வித்தான்னா பரவாயில்ல, ஒரு கிலோக்கு 20 ரூபாய் வச்சு வித்தான்னா அந்த 10 ரூபாங்கிறது அவன் நம்மளை இம்சை பண்ணி வாங்குகிறான். அதே மாதிரி நம்ம ஒரு உத்தியோகத்துல இருக்கோம், மாச சம்பளத்துல இருக்கோம். மாச சம்பளத்துல இருக்கும் பொழுது அங்க நமக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட நம்ம கசக்கி புழிஞ்சு வேலை வாங்குறான்னு பொழுது அந்த அதிகாரி நம்மளை இம்சை பண்றான். ஆனா இம்சை பண்ணி நாம இப்ப சம்பாதிக்கிறோம். இந்த செல்வத்தை கொண்டு வந்து நாம என்ன பண்றோம்? குடும்பத்துக்கு செலவழிக்கிறோம். எப்படி? பிரதிதினம் அனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதோ பாலலாலி. பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்மளோட குடும்பம் நன்னா சாப்பிடணும்னு சாப்பாடு போட்டு இருக்கான் ஒரு மகன் ஒருத்தன். அப்படி அவர்கள் உண்மையில் உணவை உண்கிறார்களா இல்ல பாவத்தை சாப்பிடுறாளா அப்படின்னு பார்த்தா, பணம் சம்பாதிக்கிற வழி எப்படி அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். அது மட்டுமல்ல, இத மனைவிக்கு ஸ்ரீஜிதோ, மனைவிக்கு வசப்பட்டு அந்த பெண்களிடம் தோற்று, ஸ்ரீஜிதோனா பெண்கள் வெற்றி அடைகிறார்கள், தோற்று தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்துகிறான். அப்புறம் என்ன பண்றான்? சரி, மீதி நாட்கள பாலலாலி, குழந்தைகளை கொஞ்சிண்டு வீட்டில் மட்டுமே ஈடுபாட்டுடன் இருந்து கொண்டு இருக்கிறான். அப்ப வீட்டுல ஈடுபாட்டோட இருக்கக்கூடாதா? இருக்கணும், விடக்கூடாது. ஆனா அப்படி இருக்கிறவன் தன் மனைவி, தன் மக்கள், தன் செல்வம், தான் உணவு, தான் மட்டுமே எல்லாம் எனக்கே வேணும் அப்படி அவசியம் வேணும். ஆனால் இது மட்டும்தான் அவசியம் வேணுமாடா உனக்கு? டேய், இதோட கூட என்னிடம் பக்தி இல்லாமல் இருக்கியேங்கிறாரு. அததான் சொல்றார், விஷிதகி கிரகசக்தோ யாதனாம் மைய பக்தக, மயி அபக்தக அப்படின்னு அர்த்தம். என் மீது அபக்தியா இருக்கியே, இவ்வளவும் நீ செஞ்சுத்தான் ஆகணும். எவனோ ஒருத்தன் என் இம்சப்படுத்தினான்னா கூட அத்தனை இம்சையையும் தாங்கிட்டு நீ உன் குடும்பத்தை ரட்சித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் என் மீது பக்தியையும் கூடவே நீ செலுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டுமே தவிர பக்தியே இல்லாமல் நீ வாழக்கூடாது. அப்படி இருப்பவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்கிறா இங்க தேவகூதி. அப்ப அதுக்கு பதில் சொல்றார், அவன் நரக வேதனையை அடைகிறான். இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் இத சொர்க்கமா நினைச்சு வாழக்கூடிய அவன், இது மட்டுமே சொர்க்கம்னு நினைச்சு வாழக்கூடிய அவன், என்னை ஒரு பொழுதும் நினைக்காமல் இருந்த அவன் நரக வேதனையை அனுபவிக்கிறான். நரகத்துல போய் வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் நரக வாழ்க்கையும் இது பண்ணி எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க துன்பப்படுகிறான். அந்த பக்தியில் ஈடுபடாதவன் என்ன கதி அடைவான் அப்படிங்கறத நீ உன்னுடைய அம்மாக்கு இப்ப நீ சொல்லி கொடுத்துட்ட. அந்த பக்தியில ஈடுபடல அப்படின்னும் பொழுது அவன் நரகத்திற்கு செல்கிறான். அப்படி நரகத்திற்கு சென்ற பிறகு அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கறத பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். கொஞ்ச நாள் அந்த நரகத்தில் அனுபவித்து விட்டு திரும்பவும் பூமியிலேயே பிறக்கிறான். மிச்சத்தை அனுபவிக்கிறதுக்கு திரும்பவும் இந்த பூமியில் பிறக்கிறான். அவன் எப்படி பிறக்கிறான்? யுவதி ஜடர கிண்ணோ ஜாத போதோப்யகாண்டே ரசவ கலித போத பீடயோல்லங்க்ய பால்யம் புனரபி வதமுக்யத் ஏவ தாருண்ய காலே கபில தனுரிதி த்வம் தேவகூத்யை ஞகாதீஹி. மிச்சத்துக்கு பூமியில பிறக்கிறான். எப்படி? யுவதி ஜட்டர கிண்ணோ, ஜட்டரம் தன் தாயின் கருவில், ஜட்டர கிண்ணக, கிண்ணகன துன்புறுகிறான். அம்மாவோட வயிற்றுல ஜாலியா இருக்கான்னு அர்த்தமா? இல்லை, அம்மாவின் வயிற்றில் ஒரு ஜீவன் துன்புறுகிறதுங்கிறார். ஒரு ஜீவன் துன்புறுகிறான். அப்போ திடீரென்ன யுவதி ஜடர கிண்ணக ஜாத போதோப்பிய காண்டே. அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஞானம் வருது. ஜாத போதம், பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அவனுக்கு. இதுவரைக்கும் என்னென்ன பிறவியில அவன் என்னென்னலாம் பண்ணான். அவன் பாவம் பண்ணானா, புண்ணியம் பண்ணானா, என்னென்னலாம் பண்ணான். அத பண்ணனிதனுடைய பலனாக அவன் நரக வேதனையை அனுபவிச்சானா, சொர்க்கத்துக்கு போனானா, எங்க போனான், எல்லாத்தையும் பகவான் சிசிடிவி போட்டு காமிச்சு விடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் லைனே சொல்றது. எல்லாத்தையும் சிசிடிவி போட்டு காமிச்சோடனே இந்த குழந்தை அதை பாக்குறது. எப்போ? 7வது மாசம். இது பாக்குறது, எல்லாத்தையும் பார்த்து இந்த குழந்தை பயப்படுறது. அப்போ அச்சோ, நம்ம இத்தனை பிறவிகளிலேயும் செய்திருக்கிறோமே, அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோமே, இப்ப திரும்ப நமக்கு மனுஷ பிறவி கிடைக்க போறது
இந்த மனுஷ பிறவி கிடைக்கும் பொழுது இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா வாழ்ந்து பகவானினுடைய அருளை பெற்று மோட்சம் போறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு கர்ப்பத்துல அந்த குழந்தை சிந்திக்கிறது. இப்ப மோட்சத்துக்கு போறதுக்கு வழி என்னங்கறத அந்த குழந்தை சிந்திக்கிறது எப்ப? 7வது மாதம். அதனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதங்களில் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரு வளகாப்பு, சீமந்தம் இதெல்லாம் பண்ணும் பொழுதும் இல்லனே மீதி நேரங்களிலும் அவர் அவளை உட்காத்தி வச்சு எல்லாம் நல்ல விஷயங்கள், நல்ல கதைகள், நல்ல சங்கீதங்கள், நல்ல உபன்யாசங்கள் இதெல்லாம் அவளை கேட்க வைக்க அந்த குழந்தை அதை கிரகிக்கும். இதுக்கு உதாரணம் கியாது, பிரகல்லாதன், நாரதர். கியாதுவின் வயிற்றில் பிரகல்லாதன் குழந்தையாக இருந்த பொழுது நாராயணனின் நாமத்தை உபதேசம் பண்ணார் நாரதர். அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். பிரகல்லாதன் ஹிரண்யகசிபு கதை, ஹிரண்யகசிபு கதை வரும்பொழுது அதை பத்தி நம்ம அதிகமா பேச முடியும். அது இத எல்லாருக்கும் இந்த இடத்தில் உதாரணமாக சொல்லப்படுகிறது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி இருக்கிற விஷயத்த சொல்றப்ப பிரசவ கலித போத பீட்டயோல் லங்கிய பால்யம். அப்ப பிரசவமாகிறது. பிரசவமாயி குழந்தை வெளியில வந்ததும் இந்த ஞானம் போயிடுறது. வெளியில ஷடம்னு ஒரு வாயு ஒண்ணு இருக்குமா, அந்த வாயு சட்டால்னு தாக்குமா குழந்தைய. தாக்கின உடனே இதுவரைக்கும் ஞானத்தோட இருந்த குழந்தை அந்த ஞானத்தை எடுத்து வெளியில வரும்போது அந்த வாயு தாக்கின உடனே குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடுறது. குழந்தை கன்ஃபியூஸ் ஆகும் பொழுது இந்த ஃபுல்லா இது வரைக்கும் தான் நினைச்சிட்டு வந்தது அந்த குழந்தைக்கு மறந்து போய் பழைய வாசனை ஏற்கனவே பீடையோல்லங்க பால்யம், ஏற்கனவே இத்தனை ஜென்மத்தில் எடுத்த ஏதாவது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுத்துன்னு வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். இதெல்லாம் அந்த கர்ம வாசனையை சேர்ந்து ஆஹாஹா நம்ம ஏற்கனவே வாழ்ந்த உலகம் மாதிரியே இருக்கே, இங்க இவ்வளவு அனுபவிக்கலாமே, இங்க இப்படி ஜாலியா இருக்கலாமே, இத்த பண்ணலாமே அத்த பண்ணலாமே நினைத்து கொண்டு அது தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வருது. அப்படி கழிக்க வரும்பொழுது மீண்டும் அதற்கு பால்யம், வாலிப பருவம் வருது. புனரபி பதகிருஹ்யத் ஏவ தாருண்ய காலே யவ்வனமும் வருது. யவ்வனமெல்லாம் வரும்பொழுது அந்த வாசனையோட கூட இருக்கக்கூடிய அவன் சில தவறுகளையும் செய்கிறான். அப்புறம் திரும்ப என்ன ஆகும்? இப்படி எல்லாம் தவறு பண்றானே, இவன் நல்லது நடக்கணும்ன்றதுக்காகத்தானே இத்தனையும் பார்த்தது அப்படின்னு பார்த்தா திரும்பவும் 6வது ஸ்லோகத்திற்கே போய் திரும்பவும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற அந்த நரக வேதனையையே அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு கபிலவாசுதேவனான நீ உன்னுடைய தாய்க்கு போதித்தாயே குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொல்றார். இப்ப இரண்டுக்கும் இடைப்பட்டவர்கள்னு இருப்பாளா? 2 நிலைக்கும் இடைப்பட்டவர்கள். ஒரே பக்தி யோகத்தையே பண்ணிட்டு ஒருத்தன் போயிட்டு இருப்பான், ஒரே நரகத்துக்கு போற மாதிரி பாவத்தையே பண்ணிட்டு இருப்பான். அப்படி இருக்கிறவாள்லாம் என்ன ஆவா? திருப்பி எல்லாம் அப்படி போகாமல் இருப்பதற்கு பகவானின் அருள் வேணும். அந்த அருள் இருக்கும் பொழுது அவன் நல்ல நிலைக்கு வருவான். சரி, அவன் வரான், ஒருத்தன் வரல, 2க்கும் நடுவுல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் நிலை என்ன? பித்ருசுர கணயாஜி தார்மிகோ யோ கிரகஸ்தக சச்சனி பததி காலே தக்ஷிணாத்வோபகாமி மயி நிகிதவ காமம் கர்மதூதக் பதார்த்தம் கபில தனுரிதித்வோ தேவகூத்யைன்யகாதீஹி. 2க்கும் இடைப்பட்ட நிலை, முழுமையான பக்தி, அரக்குற பக்தி, ஒண்ணுமே இல்லாதது. இப்ப இவன் இதுல என்ன சொல்றா? பித்ரு சுர கண யாஜி தார்மிகோ, தார்மீகமான தர்மத்தின்படி வாழ்தல். அப்ப பித்ருக்களையும் தேவர்களையும் வழிபடக்கூடிய பித்ரு குண சுரகண, பித்ருக்கள் சுரர்கள்னா தேவர்கள், சுரர்கள் பித்ருக்களையும் தேவர்களையும் வழிபடக்கூடிய கடமைகளை மொத்தம் ஒழுங்கா செய்யறான். அதாவது தன்னுடைய கடமைகளை சரியாக தர்மத்தின்படி செய்தால் அவன் நிலை என்ன? அவரவர் பணியை சரியாக செய்தல் அப்படின்னு அர்த்தம். தர்மப்படி இல்லறை வாழ்க்கை வாழ்கிறான். அவன் என்ன ஆவான் அப்படின்னு பார்த்தால் தார்மிகோ யோ கிரகஸ்தக சப நிபததி காலே தட்சிணாத் லோபகாமி. அவர் தென் திசையில் தட்சிணாயின காலத்தில் பயணித்து பித்ருலோகத்தை அடைவார். பித்ருலோகத்தை அடைந்த பிறகு அங்கு அவருக்கு எவ்வளவு காலம் உண்டோ அங்கு அவர் வாழ்வார். புண்ணியம் நிறைய பண்ணி இருந்தார்னா சிறிது நாட்களுக்கு அவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறாரோ அதற்கு தகுந்தபடி சொர்க்கத்திலும் வாழ்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு பிறகு திரும்பவும் பூமியில் பிறப்பார் அப்படிங்கிறார். திரும்பவும் பூமியில் பிறப்பார் அப்படிங்கிறது தாத்பரியம். சரி, இதெல்லாம் ரைட், ஓகே. மயினிகி தமகாமம் கர்மதூதக் பதார்த்தம், சரி ரைட்டு. இப்ப இதுவும் செய்யறா அதுவும் செய்யறா, ரைட்டு. இது எதுவுமே தெரியல, ஒருத்தன் என்ன பண்ணணும்னே புரியல, ஆனா சோசியல் சர்வீஸ் பண்றோம்.
சோசியல் சர்வீஸ் பண்றான்னா அவன் எந்த கேட்டகரி? ஜீவாத்மாவினுடைய இயல்பே பகவானுக்கு தொண்டு செய்து பகவானை அனுபவிக்கிறது, அதன் மூலம் மோட்சத்தை அடையிறது. இயல்பை விட்டு மாறுபட்ட கோணத்தில் செயல்படுறதுங்கிறது இல்லை அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியாச்சு. ஆனா ஒருவன் தன்னுடைய தர்மப்படி தார்மீக வாழ்க்கையை வாழும் பொழுது மனசு சுத்தமாறுது. அப்ப அவனுக்கு ஜீவாத்மாவனோட இயல்பு புரியுது. ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன்னு தெரியுது. இந்த பிறவியில இல்லாட்டாலும் அடுத்தடுத்த பிறவியில் அது அப்படியே கர்மயோகத்துல கொஞ்சம் கொஞ்சமா பற்று வந்து அதிலேந்து பற்றற்று அதிலேந்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சு தன்னை கொண்டு பகவானிடம் அர்ப்பணித்து விடுகிறான். சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறவன் நான் செஞ்சேன், நான் போனேன், நான் இதை பண்ணி கொடுத்தேன், நான் அதை பண்ணி கொடுத்தேன்னு செய்தால் அது சோசியல் சர்வீஸ் அல்ல. அதே சோசியல் சர்வீஸை எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னா, எதை பார்த்தாலும் பகவானின் உருவமாகவே பாவிக்க வேண்டும், பகவானுக்கு செய்வதாகவே செய்தல் வேண்டும். நீ நடப்பது அவனுக்காக, நிற்பது அவனுக்காக, கொடுப்பது அவனுக்காக, எடுப்பது அவனுக்காகன்னு சொல்லி யார் வந்தாலும் என்ன செஞ்சாலும் எங்க போய் என்ன கைங்கரியம் பண்ணாலும் எல்லாமே அவனுக்காக அந்த எண்ணம் மட்டுமே உனக்கு இருத்தல் வேண்டும். டமாரம், டம்பம், அகங்காரம், ஆணவம், மமக்காரம் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த விஷயத்திலையும் உலக விஷயத்திலையும் ஆசை இல்லாமல் கடமையை மட்டும் செய்பவன் எங்க போவான் அப்படின்னா வடதிசை நோக்கி செல்வான். வடதிசை மார்க்கத்தில், பக்தி மார்க்கத்தில், மோட்ச மார்க்கத்தில் கொண்டு அவனை விடுகிறது. அவன் மோட்சத்தை அடைகிறான், என்னை வந்து அடைகிறான் என்று உன்னுடைய தாயான தேவகூதிக்கு நீ உபதேசம் செய்தாயே கபில வாசுதேவா அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பனை கேட்கிறார். இந்த 8 ஸ்லோகத்திலையும் கபில தனுரிதித்வம் தேவகூத்தியை யகாதீகின்னு சொல்லி முடிச்சது. அப்பா நீ குருவாயூரப்பா, நீ கபில வாசுதேவனாக உன்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியேன்னு சொல்லி முடிக்கிறார். இந்த 8 ஸ்லோகம் வரைக்கும் தான் அந்த லைன் கடைசி லைனா வருது. கடைசி 2 ஸ்லோகத்துல அது வரல. என்ன காரணம் அப்படின்னா 8வது ஸ்லோகத்தோட அவருடைய உபதேசம் முடிகிறது. தேவகூதிக்கு வாசுதேவர் செய்த உபதேசம் முடிகிறது, பூர்த்தி ஆயிடுது. இப்ப தேவகூதி அதை பின்பற்றினாளா? உபதேசங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, தேவகூதி அதை பின்பற்றினாளா? இதி சுவிதித வேத்யாம் தேவகே தேவகூதிம் கிருதனுதிமனுகிருஹ்ய த்வந்ததோ யோகி சங்கைஹி விமலமதிரதோ பக்தி யோகேன முக்தா த்வமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே பிராஹுதீச்யாம். ஏ தேவனே குருவாயூரப்பா, இதி சுவிதித வேத்யாம் தேவகே தேவகூதிம், தேவனே குருவாயூரப்பா இவ்வாறு அறிய வேண்டியதை நன்றாக தேவகூதிக்கு நீ அறிய வைத்து விட்டாய். அவள் உன்னை உடனே என்ன பண்ணா? தேவகூதி குருவாயூரப்பா உன்னை அவள் வணங்கினாள், அவன் நமஸ்காரம் பண்றான். நீ அவளுக்கு அனுகிரகம் பண்ண. அனுகிரகம் பண்ணதுக்கு பிறகு நீ என்ன பண்ணின? புறப்பட்டு யோகிகளோட நீ சென்று விட்டாய். கபிலவாசுதேவனான குருவாயூரப்பா நீ இப்ப என்ன பண்ணின? கிருதனுதி மனுகிருஹ்ய துங்கதோ யோகி சங்கைஹி, யோகிகளின் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தோடு கூட்டமாக நீ அவளுக்கு எல்லாவற்றையும் உபதேசித்து விட்டு அவள் உன்னை நமஸ்கரிக்க நீ இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டாய். சரி, புறப்பட்டு போன பிறகு இப்ப தாயாரும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றா. அப்ப நான் என்ன பாக்கியம் பண்ணேன்? அப்ப பேசுறாளா நமஸ்காரம் பண்ணும் போது தேவகூதி, அப்பா நான் என்ன பாக்கியம் பண்ணேன், வாழ்க்கையே இப்படி ஒரு உபதேசம் வாழ்க்கையில ஒரு குழந்தை மூலியமா கிடைக்குமா? ஆத்மபோத தத்துவம் உபதேசம் எனக்கு கிடைச்சதே அப்படின்னு ஆனந்தப்பட்டு, அதுவும் கபில வாசுதேவனாக என்னுடைய குழந்தையாகவே வந்து பிறந்து உன் மூலியமாக எனக்கு இப்படி ஒரு உபதேசம் கிடைச்சதுன்னு சொல்லி போத தத்துவ உபதேசம் கிடைச்சதேன்னு ரொம்ப ஆனந்தப்பட்டு அவரை பிரதட்சிணம் வந்து நமஸ்காரம் செய்கிறாள். அதற்கு பிறகு அவர் கிளம்பி செல்கிறார். அப்புறம் தூய்மையான மனத்தோடு யாரு? தேவகூதி. அதற்கு பிறகு விமலமதி ரத்தாசௌ, விமலம் தூய்மை, விமலமதி தூய்மையான மனம், தூய்மையான மனத்தோடு பக்தி யோகத்தில் ஈடுபட்டு அதற்கு பிறகு ரத்தாசௌ பக்தி யோகேன முக்தா, முக்தியும் அடைந்தாள். அப்ப பகவானை தியானிப்பதற்கு தேவகூதி உடனே என்ன பண்ணா? ஏதோ ஒரு அவர் சொன்னாரோ இல்லையோ, நல்ல ஆசனத்துல உட்கார்ந்துக்கோ, அஷ்டாங்க யோகத்தெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு கருடாதிரூடனாக உருவகப்படுத்திக்கொள் அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப எந்த உருவத்தை மனசில் வச்சுக்கிறது? நீ இவளுக்கு அஷ்டாங்க யோகம் எல்லாம் செஞ்சு புலனை எல்லாம் அடக்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, தூய்மையான ஆசனத்துல வந்து உட்கார்ந்துட்டாச்சு. உட்கார்ந்துட்ட உடனே தோன்றது மனசுல
எதை தியானம் பண்றது, எந்த உருவத்தை தியானம் பண்றது அப்படின்னு தனக்கு ஆச்சாரியனாக இருந்து உபதேசம் பண்ண கபில வாசுதேவனாகிய தேவனையே தன்னுடைய மனதில் உருவகப்படுத்தி உருவகப்படுத்துவதற்கு உன் வடிவத்தையே தேர்ந்தெடுத்தாள். இதை பாகவதம் ஒரு நுட்பத்தை இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறது. சாட்சாத் பகவானே கபில வாசுதேவனாகவும் ஆச்சாரியனாகவும் இருந்து, பகவானே கபில வாசுதேவனாக வரார். இவதான் கேட்டுக்கிறாள், நீயே ஆச்சாரியனாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி தானே கீழே உட்கார்ந்து அத்தனையும் கேட்கிறார். சரி, பகவானாகவும் இருந்து ஆச்சாரியனாகவும் இருந்து உபதேசித்தார் அல்லவா, அதனாலேயே அவள் தன்னுடைய மனதில் கபில வாசுதேவனையே அந்த உருவத்தையே தியானம் செய்தாள். அதன் பிறகு அவள் மோட்சம் அடைந்தாள். அதன் பின் குருவாயிரப்பா கபில வாசுதேவனாக அவதாரம் எடுத்த நீயோ அதற்கு பிறகு துவாமாபி ஜனகிதார்த்தம், நீ கபில வாசுதேவனாக அவதாரம் எடுத்து நீ போயிட்டியோ இல்லையோ யோகிகளோட, ஜனகிதார்த்தம் வர்த்தசே பிராபுதீச்சியாம், நீ என்ன பண்ண, அதன் பின் குருவாயிரப்பா கபிலனாக அவதாரம் எடுத்த நீ உலக ஜனங்களின் நன்மைக்காக, ஜனஹிதார்த்தம் ஜனங்களினுடைய நன்மைக்காக, லோகக்ஷேமத்திற்காக வடக்கு திசை நோக்கி வர்த்தசே பிராபுதீச்சியாம், வடக்கு திசை நோக்கி பயணம் செய்து இன்னும் தவம் புரிகிறாயே. பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றார் இந்த இடத்துல. இன்னும் நீ தவம் பண்ணிட்டு இருக்க குருவாயிரப்பா, பகவானே கபில வாசுதேவனாக நீ தவம் பண்ணிட்டு இருக்க, அப்படித்தானே குருவாயிரப்பான்னு இந்த இடத்துலதான் கேட்கிறார். ஆமாம் என்கிறார் குருவாயிரப்பன். அப்போ ஹிருதயுகத்தில் நடந்த விஷயம் இது இவ்வளவும். இன்றும் இப்ப கலியுகத்துல நாம இருக்கோம், இன்னைக்கும் இது இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் ரசிப்பதற்காக மட்டுமல்ல, உண்மையாகவே இன்னும் கபில வாசுதேவனாக பகவான் வடக்கு திசையில் தியானம் பண்ணிக்கொண்டு தவம் பண்ணிக்கொண்டு நம்மை ரட்சிப்பதற்காக இருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் அவர் சொல்கிறார் என்பது மிகவும் ரசமாக கடைசி வரியாக இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்லி கம்ப்ளீட் பண்றார். அதையும் அவரிடமே கேட்கிறார், இது சரியா குருவாயிரப்பா என்று. அவரும் அதற்கு ஆமாம் என்று பதிலளிக்கிறான். குருவாயிரப்பன் கர்ப்ப கிரகத்திலிருந்து நிறைவாக பலஸ்ருதி பரமகிமு பகூத்ய த்வத்பதாம்போஜ பக்திம் சகல பய விநேத்ரீம் சர்வகாமோபநேத்ரீம் வதசி கலு திருடந்த்வம் தத்விதூய மயான்மே குரு பவன புரேஷ த்வயோபதஸ்த்வ பக்திம். பிரார்த்தனை. பரமனே குருவாயிரப்பா, இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரே விஷயம்தான். பரம கிமு பகூத்யா பத் பதாம்போஜ பக்தி, உன்னுடைய தாமரை போன்ற திருவடியை பிடித்து கொண்டு அதன் மீது பக்தி செலுத்தணும். இது ஒன்னத்தான் சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். சகல பய வினேத்ரீம் சர்வ காமோப்பிய நேத்ரீம், அப்படி உன்னுடைய திருவடியை பிடித்துக் கொண்டு பக்தி செலுத்தினோமே ஆனால் சகல பய வினேத்ரீம், எல்லா விதமான பயங்களும் எங்களை விட்டு போய்விடும். அதோட இல்லாம சர்வ காமோப நேத்ரீம், அனைத்து சங்கல்பங்களும் விருப்பங்களும் பூர்த்தியாகி விடும். எல்லா சங்கல்பங்களையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து அது தந்துவிடும். எது? உன்னுடைய பாதம், தாமரை போன்ற திருவடி. வதசி கலு திருடந்த்வம் தத்விதூயா மயான்மே. குருவாயிரப்பா, இப்படி சொல்லி நீயே சொல்லிட்ட. எப்படி சொன்ன? அதுவும் திருடந்தம், உறுதியாக. இவ்வளவு தூரம் யாருக்கு சொன்ன? தேவகூதிக்கு, உன்னுடைய தாயான தேவகூதிக்கு எடுத்து நீயே இதை சொல்லிவிட்டாய். அப்பேற்பட்டனே நீ இப்படியா என்னோட ஆத்மால இருக்கிற என்னுடைய பிறவி பிணியை குருவாயூரப்பனே நீ குரு பவன புரேஷ, குரு பவனம் காற்று, வாயு குரு ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனே, குருவாயூரப்பா, எங்களுக்கும் இவை எல்லாம் கிடைத்து மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற அனுகிரகத்தை எங்களுக்கும் நீ பண்ணுன்னு சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த இடத்தில் பட்டத்ரி. கபிலோபாக்கியானம், கபில உபாக்கியானம் அப்படிங்கிறது 10 ஸ்லோகம். பலஸ்ருதி சொல்லி பூர்த்தி பண்றார் பட்டத்ரி. பாகவதத்திலையும் நாராயணத்திலையும் அப்படி ஒரு ரசமா கொடுக்கப்பட்டிருக்கு. இது குருவாயூரப்பா, இந்த உபதேசத்தை எங்களுக்கு மட்டும் சொன்னால் போராது, எல்லோரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் உன்னுடைய பாதத்தை பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். முதல் ஸ்லோகத்தின்படி பக்தி பண்ணணும், 2வது ஸ்லோகத்தின்படி ஆச்சாரிய திருவடியை ஆசிரியம் பண்ணணும், 3வது ஸ்லோகத்தின்படி கருடாதி ரூடனா உன்னை தியானம் பண்ணணும், அப்புறம் உன்னை பக்தி பண்ணணும், உன்னுடைய குண லீலைகளை சிரவணம் பண்ணணும், அதை கீர்த்தனம் பண்ணணும், பித்ரு தேவ கடமைகளை ஒழுங்கா பண்ணணும், உலகியல் இன்பத்துல மாட்டிக்காம இருக்கணும்னு உபதேசம் பண்ணின.
நாங்களும் பண்ண தயாராய் இருக்கோம் குருவாயூரப்பா. அதற்கு நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், எங்களுக்கு திடமான மனசை கொடுக்கணும், எங்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்கணும், பக்தி பண்ண 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 எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும், அதுல ருச்சியை எங்களுக்கு கொடுக்கணும். இதையெல்லாம் அம்மாவுக்கு சொன்ன கபில வாசுதேவனான நீ எங்களையும் வழி நடத்தணும், எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பட்டத்திரி குருவாயூர் அப்பனான கபில வாசுதேவனாக அவதாரம் எடுத்த அந்த குருவாயூர் அப்பனிடம் கேட்கிறார். இந்த நிறைவு செய்கிறோம் இன்று 15வது தசகத்தின் முக்கியமான அந்த உபதேசத்தை அவருடைய பாதங்கள் தொட்டு நிறைவு செய்கிறோம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.